சாலமோன் ஆலயத்தை கட்டும் போதும் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஆசரிக்கும் போதும் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். என்னது? சத்தம் போடுறது வேற, ஆர்ப்பரிக்கிறது வேற. ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்தார்கள். இந்த அர்த்தம் புரிஞ்சவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி கண்ணை மூடிக்கோ. பக்கத்தில் இருக்கிறவா உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்லை, வானம் கிழிகிற அளவு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா 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 சத்தமா. கண்ணை திறக்க வேண்டாம், கண்ணை திறக்க வேண்டாம், கண்ணை திறக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் 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 பலத்த சத்தமா, இன்னும் பலத்த சத்தமா, இன்னும் பலத்த சத்தமா. உங்க ஸ்தோத்திரம் தான் இதை டெடிகேட் பண்ண போகிறது. உங்க ஸ்தோத்திரம் தான் இந்த இடத்தை டெடிகேட் பண்ண போகிறது. உங்க ஸ்தோத்திரம் தான் இந்த இடத்தை மகிமையாக்க போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தீர்க்கனாய் நிற்கிற நானும் ஆசாரியர்களாய் இருக்கிற பாஸ்டர் பிரைட்லின், பாஸ்டர் பெஞ்சமின், எங்களோடு நிற்கிற ஜனங்களோடு, ஆன்லைனில் இருக்கிற ஜனங்களோடு இதை நாங்கள் ஒருமித்து டெடிகேட் பண்ணுகிறோம். அப்பா, இது நீர் உலாவுகிற இடம், நீங்க அமருகிற இடம், உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இதை செய்வதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் எங்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செய்கிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கிறிஸ்துவின் மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்களை உற்சாகப்படுத்துவீராக. இதற்காய் கொடுத்த மக்கள், உழைத்த மக்கள், இந்த பொருட்களை வாங்குவதற்கு அலைந்து திரிந்து இதை பணி செய்யும் வரைக்கும் நின்று, இடுப்பு வலிக்க நின்று வேலை செய்த எங்கள் அன்பு சகோதரர் சுரேஷ் ராஜரத்னத்தை நாங்கள் அனைவரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்ஜினியர் ராஜேஷை ஆசீர்வதிக்கிறோம். பணி செய்த 2 தம்பிமாரை ஆசீர்வதிக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் பாஸ்டர் பிரைட்லினை ஆசீர்வதிக்கிறோம். இவ்வளவு இடமும் குப்பையாகும் பொழுது அதை சுத்தப்படுத்தின அன்பு தங்கை ராமத்தாயை ஆசீர்வதிக்கிறோம். இதற்காக கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பெருகச் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்ப கண்ணை திறந்து பார்த்து எவ்வளவு மகிமையா கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி 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 மகிமையாய் மகிமையாய். இது அப்பாவுக்கு அரண்மனையை கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. நமக்கு ஜீவன் கொடுத்த தேவனுக்கு ஒரு மகிமையான ஸ்தலத்தை ஏற்படுத்தி நல்ல கையை தட்டி என் சிரம் தாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப கேட்கிறேன், எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இப்படி ஒரு மகிமையை பார்க்க முடியல. கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இன்னும் பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். எனக்கு இன்னும் ஆசை இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நாளைக்கு மறுநாள் அதை முடிஞ்சிடும். டிவி மாட்டிடுவாங்க. பாடல் நீங்கள் நல்லா அதை பார்த்து பாடலாம். இன்னும் ஒர்க் இருக்குது. எனக்கு 2 பக்கம் மேலே 2 அழகான சிலுவை வைக்கணும். பின்னாடி லைட் வைக்கணும். மேலே சுற்றி லைட் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார்.
மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு உதவி செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப என்ஜினியர் டீம் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு சம்பளம் உண்டு. பிரதர் சுரேஷ் ராஜ் ரத்ன ரொம்ப தியாகம் பண்ணிட்டார். இன்னைக்கெல்லாம் நான் ஜபத்தில் உள்ளே உட்காந்துட்டேன், உள்ளே வரல. மாலையில் 4:30 மணிக்கு தான் இந்த லைட்டிங் செட் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளவு நின்று செய்திருக்கிற ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருக செய்யணும். ஊழியத்திற்கும் சபைக்கும் உழைத்தவர்களை கர்த்தர் கைவிட்டதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், 72 சர்ச்சினுடைய டாய்லெட் கழுவி இருக்கிறேன், பாய் விரிச்சிருக்கிறேன். பிள்ளைங்க பாயில் யூரின் மோஷன் போயிட்டா கழுவி காய போட்டு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சதுனால தான் கர்த்தர் என்னை மேடையில் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ இந்த இடத்த பார்க்க எவ்வளோ பேருக்கு சந்தோஷமா இருக்குது. அதை விட கருப்பாக இருக்கிற என்ன சிகப்பாக பார்க்குறீங்க. ஆமேனா ஆண்டவரே, இப்போ இது வரைக்கும் மனசுக்குள்ளே கருவாயன்னு திட்டி இருக்கிற உங்களுக்காய் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆனால் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், பிரைட்லின்ட்ட, நீங்கள் வரும்போது இந்த 6 லைட் போடாதீங்க, ஜனங்களுக்கு உங்களை தெரியாதுன்னு இருக்கிறேன். சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒத்து வராது. ஆனால் கர்த்தர் மகிமையாய் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, சீக்கிரத்தில் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த சர்ச்சை ஏசியாய் மாற்ற கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் கிருபை செய்வார். இன்று இரவு மிக சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசுவேன். நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை 25ஆம் தேதி உண்டு. அதற்கு முன்பு உங்கள் வீடுகளுக்கு வல்லமை கோபுர சர்வதேச ஊழியங்களின் சார்பிலே கேரல் ரவுண்ட்ஸ் வருவாங்க. யார் யார் வீட்டுக்கு வரணுமோ பாஸ்டரை இன்னைக்கே பார்த்துடணும். அங்கே வந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு வரலன்னு குறை சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். நான் தகப்பன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஆகவே எங்கள் வீடுகள், எங்கள் ஜனம், எங்கள் ஊழியர் உங்கள்கிட்ட வரும்போது ஆளுக்கு ஒரு டொனேஷன் கவர், வீட்டில் வைத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு ஒரு டொனேஷன் கவர். நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. நாங்கள் வருவதே, நான் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், வீட்டுக்குள்ளே போய் பாடி ஜெபிக்க கூடாது. எங்கே தான் பாடி ஜெபம் பண்ணுவாங்க? உங்கள் வீட்டு வாசல்ல. ஏன் தெரியுமா? வாழ்த்து உங்களுக்கு வருவதை விட உங்கள் பக்கத்து வீடுகளுக்கும் கர்த்தருடைய வாழ்த்து வர வேண்டும். வரணும்னா இன்னைக்கே கொடுத்துடணும். உங்களால் முடிந்தால் நானும் ஊழியம் செய்யணும். நீங்கள் தினமும் வரணும்னு இல்லை, என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, நானும் வருகிறேன். உங்களை உங்கள் வீடுகளில் வந்து நாங்கள் அழைத்து கொண்டு போக முடியாது. நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு இங்கே வரணும். இங்கே வந்து பாஸ்டர் உங்களை ஒரு 10 நிமிஷம், ஐயா கவனிக்கிறீங்களா, 10 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தில் நடத்துவார். எங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாம் வேண்டாம். போய் பாடி ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பிராக்டிஸ் வேணும்? ஆனால் போகிற இடத்துல பிசாசுகள் நடுங்கணுங்கிறதுக்காக ஜெபம் வேணும். 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களை அழைத்து கொண்டு போவோம். திரும்ப சொல்லுகிறேன், தயவு செய்து உங்கள் வீடுகளுக்கு வரணும்னா இன்னைக்கே பார்த்துடணும். உங்கள் வீடுகளுக்கு வருவோம், பாடுவோம். யாரும் காஃபி, டீ, உணவு கொடுக்கக்கூடாது. யாருக்கு அந்த உரிமை இல்லை. காஃபி, டீ, உணவு ராஜேந்திரன் கொடுத்துருவேன். நீங்கள் யாரும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு வீட்டில் காஃபி கொடுக்க வந்தால் 3 வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். அதனால உங்கள் அன்பெல்லாம் அப்படி காஃபி கொடுக்குற காசு இருந்தால் அதை கொண்டு வந்து உண்டியலில் போடுங்க. சபையை கர்த்தர் பெருக வைப்பார். ஓகே, வயிறு பெருக வேண்டாம், சபை பெருகட்டும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கே பாஸ்டரை பார்த்துட்டு சொல்லிட்டு போகணும். வரணும்னு ஆசை இருந்தா ஊழியம் செய்யணும், வர்றேன் வாங்க, பாஸ்டரோட தோள் கொடுங்க. எத்தனை பேர் வேணாலும் நாங்கள் கொண்டு போகிறோம். வேனில் 10 பேர் போவோம். அதுலேயும் பத்தலைன்னா காரையும் அனுப்புகிறேன். உங்களை கொண்டு போய் கொண்டு வருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே விசேஷமான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்க போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பயந்து கலங்கி அடுத்த வேளை நான் உயிரோடு இருப்பேனா, நான் பிழைக்க முடியுமா என்கிற நடுக்கத்தோடு தனக்குரியதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சுயநலமான ஒரு வாலிபன். கவனிக்கிறீங்களா? அவனுடைய மனதின் எண்ணம், நாளை நான் உயிரோடு இருப்பேனா, நாளை என் குடும்பம் உயிரோடு இருக்குமா, நாளைக்கு சாப்பிட எனக்கு உணவு கிடைக்குமா. ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை இவ்வளவு அழுத்தி பேசுகிறேன்னா, என் ஆவியில உணர்கிறேன். ஊழியனாய் இருக்கிற நானும் சரி, நீங்களும் சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியல. இந்த வாலிபனுடைய சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது, இவன் குடியிருந்த தேசத்தை கெடுத்துவிட ஒரு கூட்டம் இருக்கிறது. வீட்டில் போய் இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். இவன் குடியிருக்கிற தேசத்தை கெடுக்க ஒருவன் வந்தால் பரவாயில்லை, வெட்டுக்கிளிகள் போல ஒரு கூட்டம் வருகிறது. அம்மா, தம்பி, சாதாரணமான ஒன்ன வெட்டி வீழ்த்த எத்தனை பிரச்சனை. நான் சாதாரணமான பெண்ணையா, நான் சாதாரணமானவன். என்னை அழிக்க இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. உன்னை போன்ற ஒரு மனிதனைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. 2, இந்த ஜனக்கூட்டம் கஷ்டப்பட்டு உழைத்து தானியங்களை வளர்க்கும் பொழுது அந்நேரம் வரைக்கும் அமைதியாய் இருக்கிறவன் விளையும் பொழுது மட்டும் வருவான். ஒண்ணு, அந்த விளைந்த கதிரை அவன் அறுத்து கொண்டு போயிடுவான். சிந்தி இருக்குதே, அதை எடுக்கலாம் என்றால் அதையும் கெடுப்பான். வருமானம் என்னாச்சு, உழைப்பு என்னாச்சு, இத்தனை வருஷம் நீ கட்டி காப்பாற்றினது என்னாச்சு, இவ்வளவு வருஷம் நீ சம்பாதித்தத லிஸ்ட் போடு. வேலை இல்லை வேலை இல்லைன்னு வேலையை கர்த்தர் கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் கையில வந்த வருமானத்தை பாரு, என்னாச்சு? அழிச்சிட்டாங்க. இவனை குறித்து இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன். வருந்தால் வெள்ளம் போல வருவான்.
நீயும் சொன்ன பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிச்சா 10 சேர்ந்து வருதே. பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடும். இத்தனையும் சூழ்ந்து நிற்க இவ்வளவு தலைமையில வந்த பொழுது ஒரு பயம் தன்னாலே நடுங்குகிறது. இன்னைக்கு ராத்திரி உன் பக்கத்துல வந்து நான் சொல்லணும், இன்னைக்கு ராத்திரியோட இத்தனை பயமுறுத்தினதெல்லாம் மறக்க பழகு. ஏன்னா இன்னைக்கு ஒரு புதிய நாளை கர்த்தர் தரப்போகிற நம்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தியோ கையை தட்டியோ வாயை திறந்து ஆண்டவரை எவ்வளவு துதிக்க முடியுமோ பழையதை மறந்துரு. உன்னை துரத்தினவனை மறந்துரு, புடுங்கினவனை மறந்துரு, அழிச்சவனை மறந்துரு, கெடுத்தவனை மறந்துரு. இன்னைக்கு நீ அறியாத ஒருவர், இதுவரைக்கும் உன் பட்சத்தில் வராத ஒருவர் இப்ப உன் பக்கத்தில் வரப்போகிறார். வந்து உன் காதுல பயந்துட்டியா, கஷ்டமா இருக்கா, நொறுங்கிட்டியா, இல்ல இல்ல கேட்கிறதுக்கு அவர் என்ன மனிதனா? சர்வ வல்லவர். இப்ப உன் பக்கத்தில் வந்து நீ யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நீ யார் தெரியுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீ நிக்கிறியே, கூட்டம் எப்ப முடியும்? அண்ணன் எப்ப ஜோம் பண்ணுவாரு? தலையை கொடுக்கலாம், ஜெபிக்கட்டும் நிக்கிறியே. இல்ல, இன்னைக்கு இறங்கி வந்து உன் 2 கையை பிடிச்சு குலுக்கி சொல்லணும், நீதான் பராக்கிரமசாலி. என்ன செய்ய போகிறாரா? உன் பிரச்சனைய உன் காலுக்கு கீழே மிதித்து உனக்கு வெற்றியை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். விசுவாசித்தா கையை தட்டி 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 ஓ க்ளோரி. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை இப்படி வச்சு சொல்லுங்க, என் பிரச்சனைய நான் ஜெயிக்க போகிறேன். சத்தம் வரலையே. உன் சத்தம் இந்த மைக்கில் கேட்டு ஆன்லைன்ல கேட்கணும். சொல்லு, என் பிரச்சனைய நான் மிதிக்க போகிறேன். என் பழைய மனிதனை நான் மிதிக்க போகிறேன். என் சுபாவத்தை நான் மிதிக்க போகிறேன். இப்ப சொல்லுவார், நீ யாரு? இதுவரைக்கும் என்ன சொன்ன? தொற்று போனவள். இப்ப சொல்லு, நான் பராக்கிரமசாலி. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இப்ப என்ன பலன் இருக்கும்? இதோட போ. இன்னும் இவனை குறித்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, இவனுடைய மனதின் ஆதங்கத்துக்கு இவன் பெற்றோரே ஒத்துழைக்கல. யாரு? சத்தமா இவன் குடும்பமே ஒத்துழைக்கல. உதாரணம் சொல்லுவேன். வீட்டில் போய் நீங்க வாசித்தா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இதை செய்யணும்னா 7 வயதுள்ள ஒரு காலை உன் வீட்டில் 2வது காலை இருக்குது. அப்போ மூத்த காலைக்கும் 2வது காலைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு அதுக்கு 7 வயசு வரைக்கும் வயதையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் கர்த்தர். சொல்றது புரியலையோ? உன் வீட்டில் நீ வளர்க்கிற நாய்க்கு எத்தனை வயசுன்னு உனக்கு தெரியுதோ இல்லையா? கர்த்தருக்கு தெரியும். புரிஞ்சிருந்தா இப்ப அல்லேலூயா சொல்லியே தீருவேன்.
உன் வீட்டில் வைத்திருக்கிற நாய் இல்ல, பூனைக்கு கூட உனக்கு வயசு தெரியுதோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியும். சொல்றாரு, உன் வீட்டில் 2வது காளைக்கு வயசு 7, அதை எனக்கு பலியிடு. இதை எந்த நேரம் பலியிட்டானா? ராத்திரியில பலியிட்டானா. ஏன்னா பெத்த அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட இவனை கொன்றுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு நன்மை செய்வது கூட யாருக்கு பிடிக்கல? குடும்பத்துக்கு. உன் வீட்டுக்கு பிடிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி பழையதை முடிய வச்சு ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் துவங்க பண்ண போகிறார். விசுவாசித்தா சத்தமா. நீ வாய மூடி இருந்தா நீ செத்த பணத்துக்கு ஒப்பன. ஜீவன் இருந்தா கர்த்தர் உன் கூட பேசினது உண்மையானா, இந்த வார்த்தையை அனுபவிக்க போவது உண்மையானா, நீ யாரா இருந்தாலும் சரி, என்ன படித்திருந்தாலும் படிக்கலைனாலும் வாய திறந்து ஆண்டவரை துதிக்க பழகு. இப்ப சொல்லு, பழசெல்லாம் மறந்துடுவேன், துரத்துனதை மறந்துடுவேன், அடிச்சவனை மறந்துடுவேன், குறை சொன்னவனை மறந்துடுவேன், சபிச்சவனை மறந்துடுவேன், புடுங்கினவனை மறந்துடுவேன், காலுக்கு கீழே மிதிச்சவனை மறந்துடுவேன், எதிர்த்த குடும்பத்தையும் மறந்துடுவேன். இப்போ ஒன்னே ஒண்ணுதான், என்னை அழைத்தவரை மட்டும் நோக்கி பார்க்க போகிறேன். யார மட்டும்? யார மட்டும்? நான் என் வீட்டில் ஒரே பையன். அது நிறைய பேருக்கு பிரச்சனை. முக்கியமா 2 பேருக்கு பிரச்சனை. ஒன்று என் வீட்டுக்கு, இன்னொன்று என் மாமனாருக்கு. அவருக்கு என்ன, ஏன்னா அவர் 12 பெற்றவர். 2 என் வீட்டுக்கு என்னன்னா, அம்மா வீட்டில் 9 பிள்ளை, அப்பா வீட்லேயும் 9 பிள்ளை. எப்படி ஜோடி சேர்ந்துருக்கு? அது அம்மா வீட்டில் மூத்தது, அப்பா வீட்டில் கடைக்குட்டி. எவ்வளோ அழகா டைட் போட்டிருக்கிறாங்க. பெத்தது அவங்க. ஆனா எனக்கு வச்ச பேரு ஒத்த காட்டு குரங்கு. பெத்த தாய் ஒத்த காட்டு குரங்கு. உனக்கெல்லாம் அன்பு பாசம்லாம் தெரியாது. இப்ப சொல்லுவேன், இந்த ஜனத்திட்ட வந்து கேட்டு பாரு, இந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் யாரு? நீ அல்ல, என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு யார் என்ன பேர் வச்சா என்ன, என்ன சொன்னா என்ன? இப்ப சொல்லு, அழைச்சவரை பார்ப்பேன். இப்ப பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரப்போகுது, உன் பக்கத்துல வரப்போகுது. நான் பிரசங்கம் பண்ணி வரணும்னு கேட்டா வரும், இல்ல என் கூட அவரே பேசணும், அவர் சொல்லணும், பராக்கிரமசாலியே. இப்ப அவர் சொல்றாரு, எழுந்து போ. என்ன செய்ய? எழுந்து. எழுந்து எங்க? எங்க? வீட்டுக்கு இல்ல, புடுங்கினான்ல, கெடுத்தான்ல, அறுத்தான்ல, அழிப்பேன்னு சொன்னால, அவன்கிட்ட ஒன்னத்தான் அனுப்ப போகிறேன். இப்ப சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ விரும்பாத இடத்துக்கு, நீ விரும்பாத ஜனத்தின் மத்தியில, நீ வெறுத்த சூழ்நிலைக்கு மறுபடியும் கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். விசுவாசித்த வாய திறந்து திறந்து. ஓ க்ளோரி. எதுக்கு தெரியுமா? இனி ஒரு காலமும் ஒருத்தருக்கும் இனி அவனால பிரச்சனை வரவே கூடாது. முடிப்பதற்கு, முடிப்பதற்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா 3 அல்லேலூயா, 2வது அல்லேலூயா, 3வது அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் மட்டும் போய் மிதிச்சா 40 பேரை மிதிப்பேன். நீ இத்தனை பேர் சேர்ந்து மிதிச்சா 40 லட்சத்தை மிதிப்பேன். இப்ப என் கூட கை கொடுக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன், முன்னோக்கி பார்க்க போகிறேன்.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் சத்தமா எல்லாம் பாடணும். இனி பவற்றவர் உற்சாகத்தின் நாட்கள், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். விசுவாசம் உள்ளவர்கள் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். நீ திரும்பாத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு மீதியானிய நல்ல, இன்னும் 7 ஜாதியை மிதிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சு ஜெபிக்க போகிறேன். ரொம்ப இனியெல்லாம் ரொம்பலாம் இப்படி பிரசங்கம் அப்படியே 7 பாயிண்ட் 10 பாயிண்ட் பேசி ஒன்று போர் அடிச்சு பெரிய வாசலுக்கு போகும்போது சூப்பராக இருந்துச்சு. என்ன இருந்துச்சு பிரசங்கம்? என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஐயாட்ட தான் திரும்ப கேட்கணும். இல்லை, இந்த எழுத்துக்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும். இப்போ நான் யாரு? முடிஞ்சு போச்சு. யாரு யாரு? மிச்சர் விற்கிறவனா? யாரு? எனக்கு வேற மாதிரி கேட்குது. நம்ம மோடி சொன்ன பக்கோடா விற்கிறவன் மாதிரி கேட்குது. யாரு? அத பராக்கிரமா இப்ப கையை உயர்த்தி சொல்லி இருக்கணுமே, நான் யாரு? நான் யாரு? இப்ப சொல்லு. எனக்குள்ள இருக்கிற தரித்திரமே நான் பராக்கிரமசாலி. எனக்கு இருக்கிற வியாதியே நான் யாரு? எனக்கு இருக்கிற கேன்சரே நான் யாரு? நீ என்ன மேற்கொள்ள மாட்ட, நான் கேன்சரை மேற்கொள்ளுவேன். நீ என்ன மேற்கொள்ள முடியாது, நான் உன்னை மேற்கொள்ளுவேன். சோர்வுகளை மேற்கொள்ளுகிற பராக்கிரமசாலி நீங்க. கர்த்தரால முடியுமானா? முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு டானிக் கொடுக்க போறார். ஒரே ஒரு டானிக். அந்த டானிக் ஒன்று இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த டானிக் ஒன்று இருந்தா போதும், நீங்க என்ன செஞ்சிருவீங்க? என்ன டானிக் தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இப்ப வேகமா பக்கத்திற்கு உங்க கையை பிடிச்சு, ஒருத்தர் கையை பிடிக்கணும். நல்லா குலுக்குங்க. சிஸ்டர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரே. பிரதர், உங்க கூட கர்த்தர் இருக்கு. நல்லா குலுக்குங்க. குலுக்கி சொல்லுங்க. உணர்வு வரும் வரை குலுக்கி சொல்லுங்க. உன் கூட யார் இருக்கிறா? உன் கூட வியாதி இல்ல, உன் கூட பிரச்சனை இல்ல, உன் கூட போராட்டம் இல்ல, உன் கூட தோல்வி இல்ல, உன் கூட வெட்கம் இல்ல, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். வந்துட்டாரா? எப்போ வரைக்கும் இருப்பாரா? நான் செத்து மண்ணுக்குள்ள போனாலும் இந்த உலகத்தின் முடிவு வரை என் கல்றையில கூட என் எலும்போடு கூட கர்த்தர் இருப்பா. எனக்கு அப்படி விசுவாசம் இருக்குது. எனக்கு அப்படி விசுவாசம் இருக்குது. இனி நான் எங்க போனாலும் என் கூட யார் வருவா? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நான் ஆகாயத்தில் சட்டை எடுத்து எழும்பினாலும், என்னை நெருக்கத்துக்குள்ள கொண்டு போய் போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் வருவார். ஐயா, இன்னைக்கு உனக்கு கொடுக்கிற ஒரே டானிக், உன் கூட யார் வருவா? இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசின வார்த்தை எனக்கு மட்டும் சொந்தமாகணும் சொல்றவங்க மட்டும் 2 கையை தலைக்கு மேல இப்படி உயர்த்தி
இப்படி உயர்த்தினாலும் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி உயர்த்தணும். உன் தோள்பட்டையில வலி இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவாராக. நல்ல கையை உயர்த்தி. வேணுமா வேணுமா வேணுமா? ஒரே ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுவேன். இன்னைக்கு கட்டாயமா காட்டுவேன். பிரதர் சர்ச்சை ஆரம்பிச்ச பிறகு கெட்டு போயிட்டார், அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்ல சொன்னார், சொல்லுகிறேன். 18ஆம் வசனத்தை ஒருவர் எனக்கு சத்தமா வாசிக்கணும். நியாயாதிபதிகள் 6:18. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும். எத்தனை பேருக்கு உன் கூடவே கர்த்தர் இருக்கணும்? கை வரமாட்டேங்குது, வராது. ஏன்னா அங்க வாசித்தாச்சுல, அதனால தான் நான் வாசிக்க மாட்டேன்னு. என்ன கொண்டு வருவேன்? வாயை திறங்க பார்ப்போம். இப்ப இந்நேரம் வரைக்கும் எப்படி கத்துன, இங்கெல்லாம் சத்தம் வரமாட்டேங்குது. என்ன கொண்டு வருவேன்? சத்தமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வெளியே இப்போ ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க வரும்போது, அம்மா பசிக்குதுமா, பரிதாபம் ஆயிடுச்சு, எவ்வளவு கொடுப்பீங்க? எனக்கு காதல் விழுகணும். ஒன்றும் கொடுக்காதா? இதுவரை பிச்சைக்கார கூட்டம், வாங்குற கூட்டமா? கொடுக்குறவங்க மட்டும் சொல்லுங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? 10 ரூபா. 10 ரூபா. நீங்க உள்ள வந்தோடனே இப்ப நான் கேட்கிறேன், பசிக்குது, நைட்டு டிஃபன் சாப்பிடணும், கொடுங்கன்னு கேட்கிறேன். இப்ப எவ்வளவு கொடுப்பீங்க? தெரியுது, திருநெல்வேலி பாஷை தெரியுது. இந்த சொரண்டை பிறந்தவன் தெரியுமா? எங்க ஏரியாவுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. காலையில் 4 மணிக்கு பஸ் ஏறி சொந்த ஊர் போகிறோம். சொந்த ஊரில் சொந்த வீட்டில் சோறு தருவான்னு போய் 12:30 மணிக்கு பசியோடு இறங்கினா, அவிய 12 மணிக்கெலாம் சாப்பிட்டு வந்துருப்பாவ, தண்ணியை கொடும்பாங்க. பூரா அப்படித்தான் உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிரதர் எங்களுக்கு தான் சோறு போடுவார், சோறு ஒரு நாள் திங்க மாட்டார். நீ அப்படியே போ. நான் கேட்குறேன், உணர்வுள்ளவர்கள் மட்டும் இப்போ அங்கே 10 ரூபா போட்ட, நான் பசிக்குதுன்னு கேட்குறேன், எனக்கு எவ்வளவு தருவ? எவ்வளவு? 5 ரூபாயா? 50 ரூபாயா? எவ்வளவு? கேட்கல. 50? 500 தருவீங்க. சந்தோஷம். பிச்சைக்காரனை விட நான் பெரியவன். 10 ரூபா கொடுத்த, 500 ரூபா கொடுத்த, உன்கிட்ட காணிக்க வாங்குறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். இப்ப எத்தனை பேர் இந்த டிசம்பர் மாசம் எனக்குன்னு உள்ளத என் அப்பாவுக்கு யாருக்கு கொண்டு வருவேன்? கொண்டு வருவேன். திரும்ப சொல்லுகிறேன், கொண்டு. இந்த டிசம்பர் மாசமே கலெக்ஷன் மாசம். வீடு வீடா வந்து பிச்சை எடுப்பான், ரிஜிஸ்டர் வச்சுக்குவான், பிச்சை எடுப்பான். அதிலேயே தான் சோறு திம்பான், அதிலேயே தான் காப்பி திம்பான். அவன் குடும்பத்துக்கே தின்னு மிச்சத்தையும் கணக்கில் எழுதி ஜீரோன்னு கணக்கும் காட்டுகிற களவாணிப்பய கூட்டத்தின் மத்தியில் உனக்கு நான் சொல்றேன், அங்க கொடுக்க மாட்டேன், இங்க கொண்டு வருவேன்.
எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சோ அவங்க மட்டும் கையை உயர்த்தி, எனக்குரியதை சிறப்பானதை இந்த மாதம் அப்பாவுக்கு கொண்டு வருவேன். இப்போ சேலஞ்ச் பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு, கொண்டு வந்துரு. இந்த மாத இறுதிக்குள்ள மீதியானியரை மேற்கொண்டு புது வருஷத்தில் வெற்றி நடை நடந்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். எத்தனை பேரோட இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டாரு? எழுந்து நின்று இன்னைக்கு உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு வாக்கு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னைக்கு உன்னை மறுபடியும் வீட்டுக்கு ஒன்னு அனுப்புகிறவர் யாரு? 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 உனக்கு ஒரே ஒரு பரிசு, உன் கூட நான் வருவேன், உன் கூட நான் வருவேன். உளையான சேற்றுக்குள்ள போறியா? போ, வருவேன். குடும்பமே எதிர்க்குதா? வருவேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இன்னைக்கு என் கூட யார் வர போறா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உற்சாகமா இருந்தா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவியில ரொம்ப உற்சாகமானேனா பாட்டே வராத நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பாடினேன்னா தெரியும் அண்ணன் ஆவியில ரொம்ப ஸ்பெஷலா நிக்கிறாங்க. என் கூட உற்சாகம் இருந்தா சத்தமா வாயை திறந்து சொல்லணும், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை சத்தம் போதாது, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ லா 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 லா, ஓ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோ தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா. சத்தமா, அகிலமாகும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாகும் கையை தட்டி என் அன்பு இதய தெய்வம், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடு மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் கூட்டோடு மறையுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாலும் தெய்வம் கையை தட்டி அன்பு இதய சொல்லுங்க, தெய்வம், அகிலமாலும் தெய்வம், தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய சத்தமா. தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். எரிகோ கோட்டையெல்லாம் நாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம்.
இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கண்ண மூடி 3 காரியத்தை சொல்லுவேன். ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு. என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள், விடுவிக்கிற வரங்கள், அபிஷேகம் பண்ணுகிற வரங்கள், பிசாசின் வல்லமைகளை நொறுக்குகிற வல்லமையின் வரங்கள், நீ ஸ்தோத்திரம் பண்ண 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 உனக்குள்ள இறங்கும். நம்பர் 1, இன்னைக்கு நான் வந்தது நல்லது, நான் வந்தது நல்லது. இனி பழையதை நினைக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார்னு சொன்னா வானம் கிழியத்தக்கதாக ஸ்தோத்திரம் பண்ணு. நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஸ்தோத்திரம் பண்ணணும். வாய மூட கூடாது. சத்தமா கண்ண மூடு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நீ வீட்டுக்குள்ள போவதற்குள்ளேயே அற்புதம் நடக்கும். வீட்டுக்குள் செல்வதற்கு முன்னமே அற்புதம் நடக்கும். அதிசயம் நடக்கும். எஸ் எஸ் ஹalleluya. என் கண் பார்க்கிறது, என் கண் பார்க்கிறது. உன் வீட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் வாசலை விட்டு பிசாசின் வல்லமைகள் அலறி அலறி ஓடுகிறது, அலறி ஓடுகிறது. இப்ப சொல்லுவேன், ஏதோ ஒன்ன கர்த்தர் செய்ய போகிறார் உனக்காக. எவன்கிட்டயோ கர்த்தர் பேச போகிறார். யார் யாருக்குள்ளேயோ கர்த்தர் நிம்மதியை கெடுத்து உனக்கு நன்மை செய்ய தூண்ட போகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், இழந்ததை என் மகன் பெற்றுக் கொள்ளுவான், இழந்ததை என் மகள் பெற்றுக் கொள்ளுவார். இந்த வார்த்தையை சொல்ல யார் பெற்றுக் கொள்ள போகிறீங்களோ உங்க மேல ஒரு அக்கினி பற்றி எரியும், ஒரு அக்கினி பற்றி எரியும், ஒரு அக்கினி பற்றி எரியும். இழந்ததை பெற்றுக் கொள்ளுவேன். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ இல்ல இல்ல இல்ல, அப்பா இன்னும் ஊற்றுகிறார். வானத்தின் வாசல் திறக்க திறக்க பலர் மேல அருவி போல ஒரு அக்கினி விழுந்து கொண்டே இருக்கிறது, விழுந்து கொண்டே இருக்கிறது. அடக்காத, பயப்படாத, வெட்கப்படாத. இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலை, பெரிய விடுதலை. 4 நபர்களை பார்க்கிறேன். 3 சகோதரி, 1 சகோதரன். உன்னுடைய பழைய வஸ்திரத்தை உன் பக்கத்தில் நின்று தூதர்கள் உருவி எடுத்துட்டு இன்னைக்கு உன்னைய துதியின் ஆடையினால தேங்க்யூ 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 உங்க 4 பேரையும் இப்போ துதியின் ஆடையினால அணிவிக்கிறத பார்க்கிறேன், அணிவிக்கிறத பார்க்கிறேன். முந்தினது ஒழிந்தது, முந்தினது ஒழிந்தது. மறுபடியும் ஊழியம் தான், மறுபடியும் அபிஷேகம் தான், மறுபடியும் பிசாசை ஜெயிக்க போகிறீங்க. நம்பர் 2, எதிரியின் பாளையத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போக போகிறார். மீதியானியரின் பாளையத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போக போகிறார். மறுபடியும் உன் சூழ்நிலைக்குள்ள, மறுபடியும் உன் கண்ணீருக்குள்ள, மறுபடியும் உன் பிரச்சனைக்குள்ள நீதான் போக போகிற, நீதான் ஜெயம் எடுக்க போகிற, நீதான் வெற்றி பெற போகிற. விசுவாசித்தா ஸ்தோத்திரம் பண்ணு, விசுவாசித்தா ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லுவேன், பொருத்தனை செய்வேன். இந்த டிசம்பர் மாதம் கொண்டு வருவேன். என் தேவன் சிறப்பானவர், என் ராஜா பெரியவர். மனுஷனுக்கல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த பெட்டியில போடுவேன். அப்பா எனக்காய் காத்திருப்பார்,
என் தகப்பன் எனக்காய் காத்திருப்பார். விசுவாசித்து பொருத்தனை செய்கிறவங்க மட்டும் எல்லாரும் கை தூக்க கூடாது. எல்லாரும் கை தூக்க கூடாது. பொருத்தனை எனக்குன்னு உள்ள சிறப்பானத இன்னைக்கு என் ராஜாவுக்கு பலியாய் கொடுப்பேன். அம்மா 7 வயது கன்று கஷ்டம்தான், கஷ்டம்தான். கொடுத்து பாரு, ஜெயம் உனக்கு. பொருத்தனை செய்யறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி, யாரு கண்ணை திறக்க கூடாது, யாரு கண்ணை திறக்க கூடாது. பொருத்தனை செய்கிறவங்க மட்டும் எனக்குன்னு உள்ளத என் அப்பாவுக்கு கொடுத்துருவேன். உன் கைய நான் பார்க்க விரும்பல, கர்த்தர் பார்ப்பாரு. ஒருவேளை உன் ஜீவனத்துக்குள்ளது ஒரு பணம் தான் கொடுப்பேன் சொல்லு. உன் வீட்டுல பஞ்சம் வருவது இல்லை. கர்த்தர் உன் கைய பார்க்க இப்ப என் பக்கத்துல நின்னு கர்த்தர் சொல்லுகிறார், உயர்த்தி ஜெபிக்கிற மக்களுடைய கைகளை நான் பிடிக்க போகிறேன், நான் பிடிக்க போகிறேன். இனி உனக்கு தாழ்ச்சி இல்லை, உயர்வு. தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புகிறேன். இந்த வசனத்தின்படியே அவர்கள் வாழ, மீதியானியரை ஜெயிக்க அவர்களுக்கு பலன் தந்தருடன் இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நின்ன இடத்திலேயே இப்போ உன் உடம்ப சோதிச்சு பாரு. எங்கெல்லாம் வலி இருந்துச்சோ, எங்கெல்லாம் பலவீனம் இருந்துச்சோ, எங்கெல்லாம் நரம்பு இழுத்து பிடிச்சிச்சோ செக் பண்ணி பாரு. செக் பண்ணி, போகாதுன்னு சொல்றவனுக்கு சாகிற வரைக்கும் போகாது. இப்ப கர்த்தர் தொட்டு இருக்கிறார். உன்னை செக் பண்ணி பாரு. அந்த வலி அங்க இல்ல, பலவீனம் அங்க இல்ல, கஷ்டம் அங்க இல்ல. ஏன்னா இங்க ஒருவர் உலாவி இருக்கிறார். பொருத்தனை செய்யக்கூடாது. செஞ்சா நிறைவேற்றாம இருக்கக்கூடாது. திரும்ப சொல்றேன், வீட்டுக்கு கேரல் வரும்போது கொடுக்கிறோம் இல்ல, கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். ஆலயத்தில் கர்த்தருக்கு படைக்கப்படுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் இந்த காணிக்கை பெட்டியில நீங்க போட்ட பிறகு நானும் பாஸ்டரும் இறங்கி வந்து கை வச்சு ஜெபித்து தான் இது கர்த்தருக்குன்னு வைக்க போகிறோம். கர்த்தருக்குன்னு வைக்க போகிறோம். கர்த்தர் பெருக பண்ணுவா. இப்போ ஒரு பாடல் பாடும்போது மறுபடியும் இயேசு என்னோடு இருப்பதை